இன்று நம்மோடு அன்னை தெரேசா அருள் சகோதரிகள் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே தெரியும், அவர்கள் சபையானது பல்வேறு நல் உதவிகளை நமக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மற்றும் வெளிநாடுகளிலும் அதிகமாக ஏழைகளுக்கு உதவுவதும் சாகும் தருவாயில் இருக்கின்றவர்களுக்கு உதவுவதுமாக தான் அவர்கள் இருக்கின்றார்கள். சரியா? இன்னைக்கு முக்கியமாக இங்கு அவர்கள் சபை தொடங்கி 75 ஆண்டுகளாவது. அதனால நம்ம சின்ன ஜபம் சொல்லிட்டு ஒரு நற்செய்தி வாசிச்சுட்டு ஒரு ரொம்ப நேரம் இடத்துல ஒரு 2-3 நிமிஷம் அவங்க சபையை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன மன்றாட்டு பிரேயர் சொல்லிட்டு சிஸ்டர்ஸ்க்கு நம்மளால் முடிந்தது அவர்களுக்கு நாம் ஜெபம் செய்வது. அதனால் நம்ம எப்பவும் நன்றி உள்ளவர்களாக நம்முடைய நன்றியை ஜெபத்தின் மூலமாக அவர்களுக்கு தெரிவிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆண்டவருடைய பேரால் நமக்கு உதவி கொண்டு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பை கடவுள் தம் அன்பில் மனிதருக்கு பங்களிக்க தன் மகனை உலகிற்கு அனுப்பினார். அத்திருமகனை நோயுற்றோர், நலிந்தோர், ஆதரவற்றோர், எதிர்பார்ப்புள்ளனோர் போன்ற அனைவருக்கும் கனிவுடன் உதவி அளித்துள்ளார். அவர் மக்கள் மீது எத்தனை அன்பு கூர்ந்தார் எனில் அவர்களுக்கு செய்வதெல்லாம் தமக்கே செய்வதாக உறுதி கூறினார். இரக்கமுள்ளவரை தந்தையின் ஆசை பெற்றவர் என்று அழைத்தார். அவர்களுக்கு முடிவில்லா வாழ்வையும் வாக்களித்தார். எனவே பிறருக்கு சேவை செய்யும் நோக்கம் கொண்ட அன்னை தெரேசா அருள் சகோதரிகள் மீது இறை ஆசை நிறைவாய் பெற நம் அனைவரும் ஆண்டவரை இறைஞ்சி மன்றாடுவோம். துணிய விதத்தில் சங்கத்தில் பங்கு பெற நாம் தகுதி உள்ளவர்களாக மாற ஆண்டவரிடத்தில் அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் நல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை விடவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. புனித மத்திய எழுதிய நற்செய்தி வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சிறு நோக்கி கூறியது: வானகத்தூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம்முடைய மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பவர் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்றுபடுத்துவர். ஒரு 1000 செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசை பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையிலிருந்தேன், ஆடையின்றே இருந்தேன், நீர் எங்களுக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோய்வற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சகோதரிகளே மற்றும் இறை மக்களே, உங்களுக்கு தெரேசா சிஸ்டர்ஸ் பற்றி தெரியும் இல்லையா? அவர்களுடைய சபை மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அன்னை தெரேசாவால் தொடங்கப்பட்ட இந்த சபை 1950ஆம் ஆண்டு இந்த சபை தொடங்கி இன்றோடு அவர்கள் 75 ஆண்டுகள் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்தியாவில் எங்கே போனாலும் சீக்கிரமா அவங்கள செய்கின்ற பணிகள் மற்றும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் மனிதாபத்தோடு, முக்கியமாக மனித நேயத்தை அவர்கள் ஆசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த 75 ஆண்டுகள் நன்றி கூறும் விதமாக இன்று நம்மோடு அவர்கள் தங்களால் இயன்ற உதவியை செய்ய வந்திருக்கின்றார்கள். நான் பார்த்த வரைக்கும் இல்லையா, நான் கல்கட்டாவில்
நான் நேராக மதர் தெரேசா இருக்க இடத்துல கொஞ்ச நாள் இருந்த அசன்சோல் பக்கத்தில். அப்போது நாங்கள் செய்கிற சேவை ஒவ்வொரு சேவை, முக்கியமாக அந்த லெப்பர்சி வார்டுக்கு, அப்புறமா அந்த சாகும் தருவாயில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் போய் பார்க்கின்ற போது நமக்கு மனசு எப்படி அதை இவங்க அந்த ஒரு உரத்திலோடு செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விதமான ஒரு உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுவது உண்டு. இரண்டாவது, நான் தியாலஜி படிக்கும்போது, இறையியல் படிக்கும்போது ஆந்திராவில் எனக்கு சாட்டர்டே சண்டே மினிஸ்ட்ரி பிரதர்ஸ் கிட்ட தான், மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி பிரதர்ஸ் கிட்ட தான் குழந்தைகளை, அதாவது மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் கமம் டிஸ்ட்ரிக்டில். அப்பொழுது அவர்கள் அந்த என்ன சொல்றது, ஒரு இது பார்க்காம அவர்கள் அந்த இடத்தை அசைவு செய்திருந்தாலும் சரி, அவர்களை குளிப்பாட்டுவது, சாப்பாடு ஊட்டுவது, இப்படி அவர்கள் தங்களையும் மறந்து அவர்கள் அந்த கடவுளுடைய பணி, கடவுளை இயேசுவை பிறரிடம் காண்பது, அதுதான் அவர்களுக்கு இருக்கின்ற முக்கியமான பண்பு. இன்னும் ஒரு படியை சொன்ன போனால் சாமியார் சிஸ்டம்லாம் ஐ திங்க் ஸோ 3 வாக்குப்பாடுகளை கொடுப்பாங்க, வாக்குறுதிகள் இல்லையா? சாஸ்டிட்டி, பாவர்ட்டி, ஒபீடியன்ஸ் இல்லையா? தமிழில் கற்பு, கீழ்ப்படிதல், இப்படி 3 வாக்குறுதிகளை கொடுத்தது உண்டு. ஆனால் இவங்களுக்கு ஸ்பெஷலாக 4th ஒன்று இருக்குது, ரைட்? 4th அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி இருக்குது. அதாவது ஏழைகளுக்கு மனமோர்ந்து சேவை செய்தல், ஆப்ஷன் ஃபார் த புவர். அந்த ஒரு வாக்குறுதியை அவர்கள் சிஸ்டர் ஆகும்போதும் பிரதர் ஆகும்போதும் எடுப்பது உண்டு. ஸோ அந்த ஒரு முழு ஒரு கமிட்மெண்ட்டோட அவர்கள் சேவை செய்கின்றார்கள். அதனால் நீங்கள் உங்களால் முடிந்தது ஒன்றே ஒன்று, அவர்களுக்காக ஜெபம் செய்யவா. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஏற்கப்படும். உங்கள் ஜெபத்தின் மூலமாக அவர்களுடைய பரிந்துரைகள் எல்லாம் ஏற்கப்படும். அதற்காக நாம் தொடர்ந்து இந்த வேளையில் நாம் அவர்கள் சபைக்காகவும் சபையில் இருக்கின்ற எண்ணற்ற அருள் சகோதரிகளுக்காகவும் ஜெபிப்போம். இந்த வேளையில் நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உமது வலக்குறையை தாங்கி கொண்டார், தம் துன்பத் துயரங்களை சுமந்து கொண்டார், எனக்கு நன்மை செய்து கொண்டே சென்றார். நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று முன்மாதிரியாக விளங்கினார். அவர் தம் கையில் அன்பில் நிலைத்து நின்று நாம் அவரை இறந்து மன்றாடுவோம். நீர் எங்களுக்காக ஏழையாகி பணிவிடை பெறவென்று பணிவிடை புரியவே வந்தீர். எங்கள் சகோதரருக்கு அன்பு செய்து தேவைகளில் உதவிட எங்களுக்கு அருள் கூர்ந்தரலும். மனிதர் எல்லாரும் ஒருவருக்கொருவர் அயலார் என்று ஒருவரை ஒருவர் நேசிக்குமாறு உமது மீட்பினால் புதிய உலகை உருவாக்கினீர். நற்செய்திப்படி அனைவரும் வாழுமால் நாங்கள் மனம் வந்து உடைக்க அருள் கூறும். உலக செல்வ நலன்கள் அனைத்திலும் மனிதர் எல்லாரும் உரிய பங்கு பெற வேண்டும் என விரும்புகிறேன். வறியவருக்கும் துன்புறுவோருக்கும் உதவி செய்ய பலர் உமது அன்பினால் உந்தப்பட்டு முழு மனதுடன் ஈடுபட அருள் கூறும். உம் அனைமரியா எங்களுக்கும் அன்னையா இருக்க விரும்பினேன். நாங்கள் அவருடைய பாதுகாவலில் அடைக்கலம் புகுந்து அவரே எங்கள் வானக துணைவி என கண்டுணர அருள் கூறும். ஜெபிப்போமாக. ஆவியின் பேரன்பில் நம்மை பற்றி எறிவோம். கிறிஸ்து நம்மை நேசித்தது போல் நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோம். அன்பே உருவான இறைவனை வேண்டுவோம். ஆண்டவரை இரக்கம் மிகுந்த இறைவா போற்றி, உன் திருமகனை எங்களுக்கு அன்பின் மாதிரியாக தந்தீர். அவர் வழியாக அன்பின் கட்டளை எங்களுக்கு கற்பித்தீர். இந்த மழியார்கள் சகோதரிகளுக்கு சேவை செய்ய மனதாராளமாக தம்மை அளித்துள்ள அருள் சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவா, இவர்கள் மீது உடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். இவ்வாறு இவர்கள் தேவை எழும்போது முழு மனதோடு தம் ஆற்றல் அனைத்தோடும் அயலாருக்கு உழைக்கவும் அதனால் உனக்கு பணிவிடை புரியவும் இவர்களுக்கு அருள் கூறுவீராக. அன்பின் இறைவா, இந்த வேளையில் அன்னை தெரேசா அருள் சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்ற ஆண்டவரே, அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணியிலும் உண்மையே காணக்கூடிய பாக்கியத்தினை தொடர்ந்து தந்திருமாறு மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் உடைய வல்லமையால் நிரப்ப பெற்று
புதியதொரு தெம்பின் மூலமாக புதியதொரு நாற்றல் மூலமாக அவர்கள் பணி செய்திட நீர் அருள் புரிமாறு மன்றாடுகின்றோம். தொடர்ந்து விண்ணக வீட்டிலிருந்து புனித அன்னை தெரேசா அனைவருக்காகவும் பரிந்துரைக்க வேண்டும் என்றும் அவரை போல் நாமும் நம்மால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்யக்கூடிய அருளை தருமாறும் தூய ஆவியார் வல்லமையால் ஒவ்வொரு அருள் சகோதரிகளும் நீ ஆசிர்வதித்து அவர்களை காத்து நீ வழி நடத்த வேண்டும் என்றும் தாய் கண்ணை மறியால் என்றும் நீ தொழில் நிற்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நமது இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இந்திய நாட்டு மொழி விளக்கே எங்கள் கல்கத்தா நகரின் திரேசாவே. இந்திய நாட்டு மொழி விளக்கே எங்கள் கல்கத்தா நகரின் திரேசாவே. ஏழைகள் தாயே எளியவர் துணையே தூய நிறை வாழ்வினில் கலங்காதவனே. ஏழைகள் தாயே எளியவர் துணையே தூய நிறை வாழ்வினில் கலங்காதவளே. ஏழையின் சிறு பிடில் இறைவனை கண்டேன், ஏழையின் சிறு பிடில் இறைவனை கண்டேன். இயேசுவின் அடிகளை பின்தொடர்ந்தேன். இந்திய நாட்டு மொழி விளக்கே எங்கள் கல்கத்தா நகரின் திரேசாவே. சுயநலம் மறந்து பிற நலம் காக்க மெழுகினை போல உருகி நின்றாயே. சுயநலம் மறந்து பிற நலம் காக்க மெழுகினை போல உருகி நின்றாயே. கருணையின் வடிவே கலங்குவோர் கதியே, கருணையின் வடிவே கலங்குவோர் கதியே. உம்மடிகளை நாங்கள் பின்தொடர்வோம். இந்திய நாட்டு மொழி விளக்கே எங்கள் கல்கத்தா நகரின் திரேசாவே. ஆசீர்வாதத்தால் நீங்கள் ஒன்று கூடியிருக்கின்ற அந்த சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்ற நம் ஆண்டுகளை சிறப்பிக்கின்ற வேளையில் இந்த அருள் சகோதரி செய்கின்ற பணிகளை நீர் ஆசீர்வதிக்குமாறு மன்றாடுகின்றோம். முக்கியமாக இன்று இந்த ஏழைகளுக்கு தங்களால் இயன்றான உதவியை செய்ய வந்திருக்கின்ற அருள் நல்வளத்தை நீர் என்றும் காத்து வழி நடத்த வேண்டும் என்று நீ தாழ்மையோடு இறங்குகின்ற ஆண்டவரே. இந்த வல்லமையானது அவர்கள் பணி மீது என்றும் தங்கிட வேண்டும் என்றும் மேலும் மேலமாக அந்த சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு அருள் சகோதரிகளும் உடைய தூய ஆவியாருடைய வல்லமையால் உண்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் உடைய வல்லமையை ஆசீர்வாதத்தால் ஈர்க்கப்பட வேண்டும் என்று நீ மன்றாடுகின்றோம். இவர்கள் செய்கின்ற அந்த அன்பு பணியை என்றும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நிரம்ப செய்து அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று நீ மன்றாடுகின்றோம். அந்த தெய்வமே, இதோ இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அந்த குடும்பங்களையும் உடைய அன்பாலும் அருளாலும் நிரப்பி என்றும் அவர்கள் இறைவனின் சித்தத்தையும் கடவுளை என்றும் மாற்றிப்படுத்தி வாழ அருள் மாற மன்றாடுகின்றோம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அந்த இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.